பிரைஸ்லா. இந்த நாளிலும் ஹெவன் டிவியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு நாம் மனதார நாம் நன்றி என்று சொல்லுவோம். கர்த்தருடைய நாமத்தை நாம் சேர்ந்து நாம் மகிமைப்படுத்துவோம். கண்களை மூடி அவருடைய முகத்தையே நாம் நோக்கி பார்ப்போமா? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மையையும் நினைத்து பார்த்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட மனதார நாம் அவருக்கு ஆராதனை செய்வோம். எத்தனையோ பேர் இந்த நாளை காண முடியாமல் மண்ணோடு மண்ணாக போயிருந்த போதும் கர்த்தருடைய கிருபையினாலே கர்த்தர் இந்த நாளை காணும்படியான கிருபையை நமக்கு தந்திருக்கிறாரே. ஆமென். அவருடைய ஈவுக்காக, அவருடைய அளவிட முடியாத தயவிற்காக உள்ளத்தின் அடிஸ்தானத்திலிருந்து நாம் நன்றி என்று சொல்லுவோம். உதடுகளின் கனியாகி ஸ்தோத்திர பலியை இந்த காலை வேளையிலையும் நாம் அவருக்கு ஏறெடுப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் ஒருமித்து நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த புதிய நாளை ஆண்டவரே காணும்படியான கிருபை எங்களுக்கு தந்தீங்களே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த புதிய நாள் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உம்முடைய கிருபைகளை ஆண்டவரே, உம்முடைய நன்மைகளை, உம்முடைய ஆசீர்வாதங்களை, உம்முடைய பாதுகாப்பை நாங்கள் உணரக்கூடிய நாளாக இது இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் ஐயா. எங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், எங்கள் வாழ்நாள் எல்லாம் நாங்கள் கலிகூர்ந்து மகிழும்படி உம்முடைய கிருபையினாலே நீர் எங்களை திருப்தியாக்குகிற தேவன். இந்த காலை வேளையிலே உம்முடைய கிருபை எங்களுக்கு தந்து ஆண்டவரே நீர் எங்களை மகிழ பண்ணுவீராக. உம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே நித்திய பேரானந்தம் உண்டே, உம்முடைய சமூகத்திலே மகிழ்ச்சி உண்டே, உம்முடைய சமூகத்திலே சந்தோஷம் உண்டே அப்பா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை ஆண்டவரே நாங்கள் பாடி உயர்த்த எங்களுக்கு பலன் தாரோம் ஆண்டவரே. எங்கள் உள்ளங்கள் ஆண்டவரே எங்கள் அப்பா ஸ்தோத்திரம் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே. உள்ளத்தின் அடிஸ்தானத்திலிருந்து ஐயா நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. நீர் பெரியவர், நீர் அற்புதங்களை செய்கிறவர், நீர் சர்வ வல்லமை உள்ளவர், நீர் வாக்கு மாறாதவர், நீர் பெரியவராய் இருக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. அல்லேலூயா. நன்றி என்று சொல்வேன் என் உயிராய், என் வாயின் வார்த்தை எல்லாம் நன்றி ஐயா. என் வாயின் வார்த்தை எல்லாம் நன்றி ஐயா. நன்றி என்று சொல்வேன் என் உயிராய், என் வாயின் வார்த்தை எல்லாம் நன்றி ஐயா. என் வாயின் வார்த்தை எல்லாம் நன்றி ஐயா. புழுதியில் புரண்டு கிடந்தேன், கரைப்பட விடல நீங்க. நெருக்கத்தில் நொறுங்கி இருந்தேன், வெக்கப்பட விடல நீங்க. புழுதியில் புரண்டு கிடந்தேன், கரைப்பட விடல நீங்க. நெருக்கத்தில் நொறுங்கி இருந்தேன், வெக்கப்பட விடல நீங்க. நன்றி 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 சொல்லுமா? நன்றி நன்றி என்று சொல்வேன் என் உயிரா, என் வாயின் வார்த்தை எல்லாம் நன்றி ஐயா. மனதார சொல்லுங்க, என் வாயின் வார்த்தை எல்லாம் நன்றி ஐயா. உங்க சத்தம் கேட்கட்டுமே. நன்றி என்று சொல்வேன் என் உயிரா, என் வாயின் வார்த்தை எல்லாம் நன்றி ஐயா. என் வாயின் வார்த்தை எல்லாம் நன்றி ஐயா. தேவையில் தேங்கி நின்றேன், குறைபட விடல நீங்கள். ஆபத்தில் அதிர்ந்து நின்றேன், அதிசயம் செய்தவர் நீங்கள். தேவையில் தேங்கி நின்றேன், குறைபட விடல நீங்கள். ஆபத்தில் அதிர்ந்து நின்றேன், அதிசயம் செய்தவர் நீங்கள். நன்றி நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா,
நன்றி நன்றி என்று சொல்வேன் என் உயிரார். என் வாயின் வார்த்தை எல்லாம் நன்றி ஐயா. சொல்வோமா? என் வாயின் வார்த்தை எல்லாம் நன்றி ஐயா. உங்க சத்தம் கேட்கட்டுமே. நன்றி என்று சொல்வேன் என் உயிரா. என் வாயின் வார்த்தை எல்லாம் நன்றி ஐயா. என் வாயின் வார்த்தை எல்லாம் ஆமென். வியாதியில் வியர்த்து நின்றேன், விடுதலை தந்தது நீங்க. விண்ணப்பங்கள் ஏறெடுத்தேன், கேட்டு விடை தந்தது நீங்க. வியாதியில் வியர்த்து நின்றேன், விடுதலை தந்தது சொல்வமா. விண்ணப்பங்கள் ஏறெடுத்தேன், கேட்டு விடை தந்தது நீங்க. நன்றி நன்றி சொல்லுவோம். நன்றி அப்பா நன்றி நன்றி என்று சொல்வேன் என் உயிரா. என் வாழ்வின் வார்த்தை எல்லாம் நன்றி ஐயா. என் வாயின் வார்த்தை எல்லாம் நன்றி ஐயா. உண்மையாய் சொல்லுவோமா? நன்றி என்று சொல்வேன் என் உயிரா. என் வாயின் வார்த்தை எல்லாம் நன்றி ஐயா. என் வாயின் வார்த்தை எல்லாம் நன்றி ஐயா. வாயின் வார்த்தை எல்லாம் நன்றி ஐயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? புழுதியில கிடந்தோம் ஆண்டவரே, நீங்க எங்களை கைவிடல, நீங்க எங்களை தூக்கி எடுத்தீங்கப்பா. ஆபத்தில் நாங்கள் இருந்தபோது, நெருக்கத்தில் நாங்கள் இருந்தபோது உம்முடைய கரம் எங்க கூடவே இருந்தது ஐயா. ஒவ்வொரு நாளும் எங்களை கிருபையாய் வழி நடத்தி வந்தீங்க ராஜா. நீங்க நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போது எங்களால் நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. எங்க வாயின் வார்த்தையெல்லாம் நன்றி ஆண்டவரே. எங்க வாயின் வார்த்தையெல்லாம் நன்றி ஆண்டவரே. எங்க உள்ளத்தின் அடிஸ்தானத்தில் இருந்து ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்முடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். தொடர்ந்து எங்களோடு பேசுங்கப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இந்த நாளிலும் வேத வசனத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அதனாலே நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. நம்முடைய ஆத்துமா பிழைப்பதற்கு அதுவே நமக்கு ஏற்ற உணவு. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போமா? எல்லாரும் கையில் வேதாகமத்தை எடுத்து சங்கீதங்களின் புஸ்தகம் 46வது அதிகாரம் 5வது வசனம் இவ்வனமாய் சொல்லுகிறது. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஒரு விசையாய் கூட நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை வாசிப்போமா? தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், எனவே அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். சங்கீதக்காரனாகிய தாவீது இவனுமாய் தன்னுடைய சங்கீதங்களின் புஸ்தகத்திலே அவர் தேவனை நோக்கி சொல்லுகிறார். அதிகாலையிலே தேவன் நமக்கு சகாயம் பண்ணுகிறவர். சகாயம் என்றால் என்ன? சகாயம் என்பது நமக்கு கிடைக்கிற உதவி அல்லது நமக்கு யாராவது ஒத்தாசை செய்கிற ஒரு சூழ்நிலை. யாராவது நமக்கு துணையாக நிற்பது, அதுதான் சகாயம். கர்த்தரிடத்திலிருந்து அது அதிகாலையிலே நமக்கு கிடைக்கிறது. இந்த நாளிலும் காலை வேளையிலே அவருடைய சமூகத்தில் ஆர்வத்தோடு தேடி வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் இந்த நாளிலே சகாயம் பண்ணுவாராக. சீயோன் நகரத்தை குறித்து தேவன் சொல்லுகிறார், தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், எனவே அது அசையாது. அதிகாலையில் அவர் அதற்கு சகாயம் பண்ணுவார் என்று. எத்தனை பேர் இந்த நாளிலே தேவனுடைய சகாயம் எனக்கு வேண்டும், இந்த நாள் முழு
முழுவதையும் நான் கடந்து செல்வதற்கு தேவனுடைய உதவி எனக்கு வேண்டும், தேவனுடைய துணை எனக்கு வேண்டும். ஆமென். மனுஷருடைய உதவி அல்ல, மனுஷருடைய ஒத்தாசை அல்ல, மனுஷருடைய ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் நம்பிக்கை அல்ல, எனக்கு உங்களுடைய சகாயம் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? ஆமென் ஸ்தோத்திரம். இந்த சகாயம் எங்கிருந்து நமக்கு வருகிறதாம்? ஆமென். சங்கீதம் 124 அதிகாரம் 8வது வசனம் இவ்வனமாய் சொல்லுகிறது, நம்முடைய சகாயம் அது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் அது இருக்கிறது என்று. ஆமென். இந்த காலை வேளையிலே நாம் ஆராதிக்கிற ஒரு தேவன் அவர் சாதாரணமான ஒரு தெய்வம் அல்ல. ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு கல்லையோ அல்லது ஒரு மண்ணையோ நாம் ஆராதிக்கவில்லை. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆமென் நாம் ஏறெடுப்பது நம்முடைய முகத்தை யாருக்கு நேராக நாம் உயர்த்துகிறோம்? கர்த்தருடைய கரத்திலிருந்து, கர்த்தருடைய நாமத்திலிருந்து. ஆமென். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் அந்த சகாயம் இருக்கிறது. ஆமென் ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விரும்புகிறீங்க இந்த காலையில், ஆண்டவரே உம்முடைய சகாயம் எங்களுக்கு வேணும்ப்பா, உம்முடைய சகாயத்தினாலே நீர் எங்களை திருப்தியாக்கு என்று சொல்லி கேட்போமா? ஆமென். சங்கீதக்காரன் இவனமாய் சொல்லுகிறார், அவர் காலையிலே கிருபையை தருகிற தேவன் என்று. ஆமென் ஸ்தோத்திரம். அந்த கிருபையை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக, அவருடைய சகாயத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக அதிகாலையிலே குறித்த ஜாமங்களுக்கு முன்பாக என் கண்கள் விழித்து கொள்ளும் என்று சொல்லுகிறார். ஆமென். ஆமென் ஸ்தோத்திரம். சங்கீதம் 119 147வது வசனத்திலே, அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிடுவேன், தேவன் எனக்கு ஆமென் உதவி செய்வார் என்று சொல்லுகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட நமக்கு மாதிரியாக ஆமென் அதிகாலையிலே அவர் ஜெபம் பண்ணி இருக்கிறார். இந்த காலை வேளையிலே அவருடைய சமூகத்திலே வாஞ்சையோடு வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக தம்முடைய சகாயத்தை கொடுத்து உதவி செய்வதற்கு அவர் போதுமானவர். ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். பொதுவாக ஒரு மனிதன் ஆமென் உதவியை எதிர்பார்ப்பது, ஆமென் ஸ்தோத்திரம், யாராவது இந்த உலகத்தில் நமக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், எகிப்திலிருந்து சகாயம் வருது, ஆனால் அந்த சகாயம் வீணானது என்று. ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். இன்னும் ஆமென் ஓசியா சொல்லுகிறார், என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. ஆமென். அந்த சகாயத்தை ஆமென் நமக்கு தருகிற தேவன் ஒருவர் உண்டு. அது தேவனாலே மாத்திரம்தான் நமக்கு நிரந்தரமான உண்மையான சகாயத்தை நமக்கு கொடுக்க முடியும். யோபு சொல்லுகிறார், ஆமென் ஸ்தோத்திரம், என்னுடைய சிநேகிதர் எனக்கு உதவி செய்ய முடியவில்லை, என் கூட எத்தனையோ பேர் என்னை சுற்றி இருந்தாலும் அவங்களுடைய உதவி, அவங்களுடைய வார்த்தைகள் என்னை ஒரு நாளும் தேற்ற முடியாது. சொல்லப்போனால் ஆமென் ஸ்தோத்திரம், யோபுக்கு இருந்த எல்லாம் இழந்த போது அவர்களுடைய மனைவியுடைய வார்த்தைகள் கூட அவர்களை தேற்றவில்லை. ஆமென் ஸ்தோத்திரம். யோபு புலம்புகிறார், ஆண்டவரே எனக்கு பலன் ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டதே, எனக்கு சகாயம் பண்ண ஒருவரும் இல்லையே, சகாயம் என்னை விட்டு நீங்கிற்றே என்று சொல்லி அவர் வேதனையோடு புலம்புகிறதை நான் பார்க்கிறோம். இந்த நாளிலும் ஒருவேளை ஆமென் ஸ்தோத்திரம் யோபுவை போல என்னுடைய வாழ்க்கையிலே என்னை சுற்றி ஒரு அமைதல் இல்லை, எனக்கு இருந்த எல்லாம் என்னை விட்டு போய்விட்டது, என்னை சுற்றி இருக்கிறவர்களும் வார்த்தைகளினாலே என்னை காயப்படுத்துகிறார்கள், எனக்கு உதவி இல்லையே, எனக்கு சகாயம் கிடைக்கவில்லையே, எனக்கு ஒரு ஆமென் ஸ்தோத்திரம் உதவி செய்வார், எனக்கு பலன் தருவார், எனக்கு ஆதரவாய் நிற்பவர் ஒருவரும் இல்லையே என்கிற ஏக்கத்தோடு கூட இந்த காலை வேளையிலே ஆமென் தேவ சமூகத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. ஆமென். அவர் அதிகாலையில் அவர் சகாயம் பண்ணுகிற தேவன். ஆமென். அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் சகாயம் தந்து நடத்துவதற்கு அவர் போதுமானவர். ஒருவரையும் அவர் வெறுமையாய் திரும்ப அனுப்பினதில்லை. ஆமென் ஸ்தோத்திரம். யோபுவுடைய வாழ்க்கையிலே அவர் எப்படி இந்த சகாயத்தை பெற்றுக்கொண்டார், எப்படி அந்த உதவியை அவர் பெற்றுக்கொண்டார். எல்லா சூழ்நிலைகளும் எதிரியாய் இருந்த போதும் கூட, மனிதர்கள் எல்லாரும் அவனை கைவிட்ட போதும் கூட, மனிதர்களுடைய வார்த்தைகள் அவரை காயப்படுத்தி கொண்டிருந்த நேரத்திலும் கூட எப்படி தேவனிடத்திலிருந்து அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை, இரட்டிப்பான நன்மையை யோபு தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டார் என்று நாம் பார்ப்போம் என்றால், யோபு 17வது அதிகாரம் 3வது வசனம் இவ்வனமாய் சொல்லுகிறது,
தேவரீர் என் காரியத்தை உம்மேல் போட்டுக்கொண்டு ஆமேன் எனக்காக பிணைப்படுவீராக. ஆமேன். எனக்கு கை கொடுக்கத்தக்க வேறு ஒரு தேவன் இல்லையே என்று அவர் புலம்புகிறார். இந்த நாளிலும் கூட எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? யோபுவை போல எத்தனை பேர் சொல்ல முடியும்? தேவரீர் ஆமேன் ஸ்தோத்திரம். ஆமேன். ஆமேன் என்னுடைய காரியத்தை உம்மேலே நான் போட்டு விடுகிறேன். என்னுடைய காரியத்தை நான் உம்மேலே நான் வைத்து விடுகிறேன். என்னுடைய காரியத்தை நான் மனிதனிடம் சாட்டவில்லை, மனிதனிடம் போய் நான் இறக்கி வைக்கவில்லை, மனிதனுடைய உதவியை நான் தேடவில்லை. ஆண்டவரே, என் காரியத்தை நான் உம்முடைய கரத்தில் தருகிறேன், உங்கள் மேலே நான் போட்டு விடுகிறேன். அந்த வார்த்தை எத்தனை ஆமேன் ஸ்தோத்திரம் உள்ளத்திலிருந்து அந்த வார்த்தை வந்திருக்க வேண்டும். தேவரீர் என் காரியத்தை உம்மேல் போட்டுக்கொண்டு ஆமேன் ஸ்தோத்திரம் எனக்காக பிணைப்படுங்க ஆண்டவரே என்று கெஞ்சுகிறார். இந்த நாளிலும் நம்முடைய ஜெபம் அப்படி இருக்கட்டும். எனக்காக பிணைப்படுவீராக. அந்த வார்த்தை பிணைப்படுதல் என்பது ஆமேன் ஸ்தோத்திரம் தேவன் நம்மோடு ஒரு உறவாடுகிற ஒரு அனுபவம். நாமும் தேவனும் ஒன்றரை கலக்கிற ஒரு அனுபவத்தை அது குறிக்கிறது. எப்படி திருமணத்தில் இணைக்கப்பட்ட நபர்கள் ஆமேன் ஸ்தோத்திரம் இருவரும் ஒரு சரீரமாய் ஒரு உடலாய் இருக்கிறார்களோ அதே போலதான் ஆமேன் ஸ்தோத்திரம் தேவன் என்னோடு பிணைந்து விடுங்க ஆண்டவரே என்று கூப்பிடுகிறார். இந்த நாளிலே எத்தனை பேர் அப்படி கூப்பிட விரும்புகிறீங்க? எனக்காக பிணைப்படுங்கப்பா, என் வாழ்க்கையில நீங்க வாங்க ஆண்டவரே, என் காரியத்துக்காக நீங்க பிணைப்படுங்க. நான் யாரையும் நான் நம்பவில்லை, என் காரியத்தை நான் உம்மேல் சாட்டுகிறேன். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் உங்கள் பாரத்தை நீங்கள் சுமக்க தேவையில்லை. அவர் உங்களுக்காக பிணைப்படுகிற தேவன், அவர் உங்களுக்காக சகாயம் பண்ணுகிற தேவன். அவர் உங்களுடைய பாரங்களை, உங்களுடைய துக்கங்களை, உங்களுடைய வேதனைகளை அவர் அறிந்த ஒரு தேவன். இந்த நாளிலே ஆமேன் ஸ்தோத்திரம் அவருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க, அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுங்க. என் காரியத்தை நான் உங்ககிட்ட நான் சமர்ப்பித்து விட்டேன், உங்கள் மேலே நான் போட்டுட்டேன் ஆண்டவரே, நான் அதை குறித்து நான் இனி கவலைப்பட போவதில்லை. ஆமேன் ஸ்தோத்திரம். ஆமேன். யோபு அப்படி சொன்னபோது கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே சகாயராய், அவருடைய வாழ்க்கையிலே உதவி செய்கிற ஒரு தேவனாக ஆமேன் ஸ்தோத்திரம் எல்லாம் அவருக்கு எதிராக இருந்தாலும் சாத்தான் ஒருவேளை அவருடைய சரீரத்தை கூட ஆமேன் ஸ்தோத்திரம் வேதனைப்படுத்தி கொண்டிருந்தாலும் கூட ஆமேன் கர்த்தருடைய சகாயம் யோபுவுக்கு கிடைத்தது. எப்படி கிடைத்தது? ஆமேன். யோபு சொன்னார், ஆண்டவரே என் காரியத்தை நான் உம்மேல் போட்டு விடுகிறேன், எனக்காக நீர் பிணைப்படும் ஆண்டவரே என்று. ஆமேன் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆமேன் ஸ்தோத்திர வேதாகமத்திலே அநேக காரியங்கள் பிணை விடுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். நம்ம ஆமேன் சிநேகிதனுக்காக பிணைக்கப்படக்கூடாது, அந்நியனுக்காக நம்முடைய இருதயம் பிணைக்கப்படக்கூடாது. ஆமேன். பொல்லாப்பு செய்வதற்கு நாம் பிணைப்படக்கூடாது. ஆமேன் ஸ்தோத்திர கடன் கொடுப்பதற்கு நாம் இன்னொரு நபருக்கு கையடித்து நம்ம உடன்படக்கூடாது என்று சொல்லி ஆமேன் ஸ்தோத்திரம் அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் நாம் பிணைக்கப்படக்கூடாது, அவர்களுக்கும் நமக்கும் உறவு இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறது. ஆனால் யோபு சொல்லுகிறார், எனக்கு உலகத்தில் இருக்கிற சிநேகம் வேண்டாம், உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எனக்கு வேண்டாம், அதனோடு என் பிணைப்பு இருக்க வேண்டாம், உம்மோடு என் பிணைப்பு இருக்கட்டும் என்று. இந்த நாளிலே ஆமேன் ஸ்தோத்திரம் அவனமாய் ஒப்பு கொடுங்க உங்கள் வாழ்க்கையை. என் வாழ்க்கையிலே நீங்கள் பிணைப்பு ஆண்டவரே, நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே, என் காரியத்தை நான் உங்க மேல நான் சாட்டுகிறேன் என்று சொல்லுவோம். ஆமேன் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் தாமே நமக்கு இந்த நாளிலே உதவி செய்வாராக. ஆமேன். ஆமேன். நம்ம எலியேசரை குறித்து நாம் பார்த்தோம் என்றால், அவர் தன்னுடைய எஜமான் தன்னை நம்பி ஒரு காரியத்தை கொடுத்தபோது அவர் அந்த காரியத்தை ஆமேன் ஸ்தோத்திர தேவனிடம் சாட்டுகிறார். ஆண்டவரே, நீர் என் காரியத்தை வாய்க்க பண்ணும், நீர் எனக்கு முன்பாக நீர் கடந்து செல்லும், நீங்கள் தான் என்னுடைய நேர்வழியாக என்னை நடத்த வேண்டும் என்று சொல்லி அவர் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நடத்தின விதத்தை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், கர்த்தர் நடத்தின விதங்களை நாம் அறிந்திருக்கிறோம்.
பார்க்கிறோம். நேர்த்தியாய் கர்த்தர் ஒரு ஏற்ற துணையை அவருக்கு காண்பித்து கொடுத்தார். இந்த நாளிலே நம்முடைய காரியத்தை நாம் யாரிடத்தில் கொண்டு போய் நம்ம முதலாவது வைக்கிறோம்? தேவனிடத்திலா அல்லது மனிதனிடத்திலா? நம்முடைய காரியத்தை கர்த்தருக்கு முன்பாக நாம் சமர்ப்பிக்கும் போது கர்த்தர் நம்முடைய காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் நம்முடைய காரியத்தை அவர் மேலே ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக பிணைப்படுவார். அவர் நமக்காக வழக்காடுவார். அவர் நமக்காக யுத்தம் செய்வார். அவர் நமக்காக காரியங்களை நேர்த்தியான பாதையிலே ஸ்தோத்திரம் நம்மளை நடத்தி கொண்டு செல்வார். இந்த நாளிலே எலியேசரை போல ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் தடைப்பட்டு இருக்கலாம். என்ன செய்வோம், எப்படி இதை செய்வோம், எந்த வழியாய் போக வேண்டும் என்று நீங்கள் தடுமாறி கொண்டிருக்கலாம். இந்த நாளிலே எலியேசரை போல நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என் வாழ்க்கையிலே நீங்க எனக்கு முன்பாக போங்க. என் காரியத்தை நான் உம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறேன். நீர் என் காரியத்தை வாய்க்க பண்ணும். உம்மிடத்திலிருந்து தான் எனக்கு சகாயம் வேண்டும். நீங்க நினைக்கிற மாதிரி தான் என் வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து பாருங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தந்து கர்த்தர் நடத்துவார். ஆமென். ரூத்துடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது ரூத் தன்னுடைய மாமியாரின் தேவனை நம்பி ஸ்தோத்திரம் பெத்லகேம் ஊருக்கு வந்தாங்க. அவங்க வந்தபோது ஸ்தோத்திரம் மாமியார் அவர்களை பார்த்து சொல்லுகிறாங்க, அந்த காரியம் நிறைவேறும் மட்டும் நீ பொறுமையாயிரு, அந்த காரியத்தை கர்த்தர் நமக்காக செய்வார் என்று அவங்க தன்னுடைய தேவனை நம்பி அவர்கள் நம்பிக்கையோடு காத்திருந்தார்கள். கர்த்தர் அவர்களுக்காக ஒரு போவாசை எழும்ப பண்ணினார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார். இந்த நாளிலும் ரூத்தை போல ஒருவேளை நீங்கள் தனித்து விடப்பட்டவர்களாய் இருக்கலாம். உதவி செய்ய உங்களுக்கு யாரும் இல்லாமல் இருக்கலாம். யாரிடத்திலே நாங்கள் சகாயத்தை தேடி போவோம்? ஆண்டவரே, எங்களுக்கு இந்த உலகத்தில் யாரும் உங்களை விட்டா இல்லை என்று நீங்கள் சொல்லக்கூடுமானால் அவரை நம்பி இருக்கிற உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு. ஸ்தோத்திரம். உங்கள் காரியத்தை முடிக்கிற வரைக்கும் அவர் இளைப்பாற மாட்டார். அவர் இளைப்பாற மாட்டார். உங்களுக்காக அவர் வழக்காடுவார். உங்கள் சுகவாழ்வை விரும்புகிற தேவன் அவர். உங்களுக்காக சுகவாழ்வை துளிர்க்க செய்கிற தேவன் அவர். ஸ்தோத்திரம். உன் சுகவாழ்வு அது சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய காரியத்தை அவருடைய பாதத்தில் இறக்கி வைத்துவிட்டு பொறுமையாய் நாம் அவருக்காக காத்திருப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார். ஆமென். ஆசா என்கிற ஒரு ராஜா வேதாகமத்தில் இருந்தார். அந்த ராஜாவுக்கு எதிராக ஸ்தோத்திரம் ஒரு யுத்த சேனை 10 லட்சத்துக்கும் அதிகமான யுத்த வீரர்கள் அவனுடைய தேசத்தை சுற்றி சூழ்ந்திருந்த போது ஆசா தன்னுடைய தேவனை நோக்கி அவர் கூப்பிடுகிறார். ஆண்டவரே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று. ஆண்டவரே, இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. மனிதர்கள் முன்பாக ஆண்டவரே நான் வெட்கப்பட்டு போய்விடக்கூடாது. ஸ்தோத்திரம். உம்மை நம்பி இருக்கிறோம், உம்மை நம்பி நாங்கள் போகிறோம் என்று ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தருடைய உதவி, கர்த்தருடைய சகாயம், கர்த்தருடைய ஒத்தாசை ஆசாவுக்கு கிடைத்ததை நாம் வாசிக்கிறோம். இந்த நாளிலே ஆசாவை போல நெருக்கப்படுவீர்கள் என்றால் கர்த்தரை நோக்கி உங்கள் குரலை எழுப்புங்க. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும், அது உமக்கு லேசான காரியம் என்று சொல்லுங்க. தேவனை நம்பி தேவனை நீங்கள் சார்ந்து இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே அவர் ஏற்ற உதவியை, ஏற்ற சகாயத்தை, ஏற்ற கிருபையை அந்தந்த நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு தந்து சகலவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். இந்த காலை வேளையிலே ஒருவேளை யோபுவை போல துக்கத்தோடு வேதனையோடு மனுஷர்களுடைய வார்த்தைகளினாலே கலக்கமடைந்து வேதனையோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் யோபுவை போல சொல்லுங்க. ஆண்டவரே, என் காரியத்தை நான் உண்மையில சாட்டி விட்டேன். என் காரியத்தை உம்முடைய பாதத்தில் நான் இறக்கி வைத்து விட்டேன். உம்முடைய பாதத்தில் நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே,
ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் நான் அடைக்கலம் தேடும்படியாய், உதவியை பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த காலை வேளையில் நான் வந்திருக்கிறப்பா. அதிகாலையிலே சகாய பண்ணுகிற தேவன் அல்லவா, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா? அப்படியே இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடி ஆமேன் ஒரு நிமிடம் ஆமேன் அவருடைய முகத்தையே நாம் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, எங்களுடைய காரியத்தில் நீங்கள் உதவி செய்யுங்க. எங்களுடைய காரியத்தை ஆண்டவரே வாய்க்க பண்ணுங்க. எங்களுடைய காரியத்தில் உங்களுடைய ஒத்தாசை கிடைக்க பண்ணுங்கப்பா. உங்களுடைய பலன் வேணும், உங்களுடைய உதவி வேணும். யோபுவை போல உங்களுடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். தேவரீர் என் காரியத்தை உம்மேல் நீர் போட்டுக்கொண்டு ஆண்டவரே எனக்காக பிணைக்கப்படுவீராக, எனக்காக நீர் பிணைப்படுவீராக. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் நீர் அல்லவா. எனக்காக சிலுவையிலே எல்லா பாடுகளையும் சகித்தீரே. எங்களுக்காக சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை உம்மேலே வந்ததே கர்த்தாவே. ஆண்டவரே, சிலுவையில் எங்களுக்காக யாவையும் செய்து முடித்த தேவன் இந்த காலை வேளையிலே யாரெல்லாம் தவிப்போடு ஆண்டவரே, ஏக்கத்தோடு, பெருமூச்சோடு, ஆண்டவரே, எதிர்பார்ப்போடு என் காரியத்திலே அமேன் ஒன்று வாய்க்கவில்லையே, என் காரியங்கள் அமேன் என் காரியத்தில் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, என் காரியம் வாய்க்காமல் இருக்கிறதே என்கிற தவிப்போடு யாராவது இருப்பார்கள் என்றால் கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய உதவி, கர்த்தருடைய ஒத்தாசை ஆண்டவரே அவர்களுக்காக நீர் பிணைப்படுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவர்களுக்காக நீங்க பிணைப்படுங்கப்பா. அவர்களுக்காக நீர் பிணைப்படுவீராக. அவர்களுக்காக நீர் பிணைப்படுவீராக. வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர் ஆண்டவரே? வேற யார் எங்களுக்கு உதவி செய்ய முடியும்? உம்மை போல ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லையே. உம்மை போல ஒரு இரட்சகர் இந்த உலகத்தில் இல்லையே. உம்மை போல ஒரு மீட்பர் இந்த உலகத்தில் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்வதற்கு இந்த உலகத்தில் எங்களுக்கு யாரும் இல்லையே ஆண்டவரே. உம்முடைய உதவியே நாங்கள் கேட்கிறோப்பா. உம்முடைய முகத்தையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசையா எல்லாரும் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து சொல்லுவோமா? என் காரியத்தை வாய்க்க பண்ணும் ஆண்டவரே, எனக்கு சகாயம் பண்ணும், எனக்கு உதவி செய்யும், எனக்கு ஒத்தாசை அனுப்பி கொடுங்கப்பா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, எங்களை சுற்றி இருக்கிறவர்களினாலே எங்களுக்கு உதவி வராது. ஆமென். எகிப்திலிருந்து உதவி வராது. எங்கள் நண்பர்களின் மூலமா எங்களுக்கு உதவி வராது. அது உண்மையான உதவியா இருக்காது ஆண்டவரே. எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லி கேட்போமா? அல்லேலூயா. உன் ஜெபத்தினை தொடர்ந்திடு மகனே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் ஜெபத்தினை தொடர்ந்திடு மகளே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார். உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், தடைகளை ஊத்திடுவார். சொல்வோமா? உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரா காரியம் வாய்க்கும். சொல்லுங்க எல்லாரும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், காரியம் வாய்க்கும். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வா. சொல்லுவோமா? என் காரியம் வாய்க்கும். சொல்லுங்க. கர்த்தர் நேரத்தில், கர்த்தரா காரியம் வாய்க்கும். சொல்லுவோம். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரா காரியம் வாய்க்கும்.
கிருபை நிறைந்த நாள் ஆண்டவரே, இந்த நாளிலும் ஏக்கத்தோடு தவிப்போடு பெருமூச்சோடு எங்களுக்கு சகாயம் பண்ணுவார் யாரும் இல்லையே, எங்களுக்கு உதவியிட யாருமே இல்லையே, எங்கள் காரியத்தை முன்னின்று நடத்திட யாரும் இல்லையே என்று ஏங்கி தவிக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அதிகாலையில் சகாயம் பண்ணுகிறவர் நீர். அவர்கள் நடுவில் இருந்து ஆண்டவரே அவர்களுக்கு நீர் உதவி செய்வீராக. அவர்களுக்கு ஏற்ற சகாயம் ஆண்டவரே ஏற்ற காலத்திலே கர்த்தர் நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் பங்கேற்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் எந்த காரியத்திலே ஆண்டவரே அவர்கள் உதவியை எதிர்பார்த்து நிற்கிறார்களோ அந்த விஷயத்திலே கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வீராக. அவர்கள் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. அவருடைய ஜெபத்திற்கு கர்த்தர் நீர் பதில் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய முகத்தை நோக்கி பார்த்த ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லையே கர்த்தாவே, ஒருவருடைய முகங்களும் அவமானம் அடையவில்லையே ராஜா. உடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம், உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவீராக. எல்லா ஆண்டவரே துதிகன மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த நாளிலே ஜெபத்தில் இணைந்த ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆமென். இந்த நாளில் ஆமென் விசேஷமாய் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிறவர்கள் யாராவது நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஒரு நிமிடம் இருக்கிற இடத்துல எழும்பி நிற்பீர்களா? உங்களுக்காக விசேஷமாய் நாங்கள் ஜெபிப்போம். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே உம்முடைய சகாயம் ஆண்டவரே இந்த ஆண்டு அவர்களுக்கு கிடைக்க பண்ணுங்க. இந்த புதிய ஆண்டு அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் ஐயா. இந்த நாளிலே பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. புதிய நன்மையினாலே புதிய கிருபையினாலே புதிய ஆசீர்வாதங்களினாலே ஆண்டவரே அவர்கள் எதிர்பார்த்து ஆண்டவரே காரியங்களை கர்த்தர் அவர்களுக்கு வாய்க்க பண்ணி அவர்கள் இருதயத்தை கர்த்தர் நீர் மகிழ பண்ணுவீராக. அவர்களுக்காக நீர் பிணைப்படுங்க ஆண்டவரே. அவர்களுக்காக நீர் கை கொடுப்பீராக. தேவரீர் ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவரே நீர் அப்பா சோத்திரம். அவர்கள் காரியத்தை ஆண்டவரே நீர் வாய்க்க செய்து இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நீர் அவர்களோடு இருந்து கரம் பிடித்து நடத்துங்கப்பா. உங்களுடைய பிரசன்னம் ஆண்டவரே அவங்க குடும்பத்திலே அவங்களுடைய வாழ்க்கையிலே அவங்க கையிட்டு செய்கிற வேலைகளிலே ஆண்டவரே நிறைவாய் தங்கி இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். ஜெபத்தில் இணைந்த ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளின் நன்மைகளுக்கு ஆண்டவரே நாங்கள் பாத்திரவான்களாய் உம்மிடத்திலிருந்து கிடைக்கப்படுகிற உதவிகளை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நபராய் எங்கள் நீங்க ஒவ்வொருவரை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்கப்பா. எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய சகாயம் இந்த அதிகாலையில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய்